ஹலோ கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஹஸ்பண்டோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ளே போடலாம். நான் பேசுகிற பாட்டோட பெயிண்டரை மாதிரி தெரிஞ்ச ஐம் சாரி ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போடலாம். ஜாக் அவன் ஹான்ஸில் வச்சுருக்க ஒரு வுட்டு திங்ஸை வச்சு ஜிமினா 2 பேரோட லக்கையும் பான் பண்ணப்படி தூக்கி வீச 2 பேரோட லக்லேயுமே கரெக்டாக படுது. டேயோட ரைட் லெக், ஜிமினாவோட லெஃப்ட் லெக். இந்த மாதிரி பண்ணுற மூமெண்ட்டில் 2 பேருமே அப்படியே போய் தரையில் பில்ல கரெக்டாக ஜாக்கு கிட்ட வந்துட்டு, உன்னை என்ன பண்ணுறேன் பாருடா, என்ன நினச்சிட்ருக்க இப்போ பாரு, உன்னை இதே பிளேஸில் வச்சு பிளாக்மெயில் பண்ணி மொட்டை ப்ராப்பர்ட்டிஸும் என் நேமுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். என் டேடை நான் பைட்டியே நினச்சியாடா நீ கேட்டதோட கொடுக்குறதுக்குங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி பேசுனா அடிக்க வர மூமெண்ட்டுக்கு ஜிமினா ஜாக்கோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சிட்டு ஏன் முன்னாடி ஏன் ஃப்ரெண்டை அடிக்கிறவளை வச்சு கட்டுனுங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்போ ஒன்றை மாடல் அடிக்கிறேன்டானுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவை அடிக்கிற மாதிரி ஜிமினா ஜாக்கே கிக் பண்ணிடுவார். கிக் பண்ணதை பார்த்துட்டு என்ன திமிருடா உனக்கு, என்னையே அடிச்சிட்டியா, உன்னை என்ன பண்ணுறேன் பாருங்கிற மாதிரி ஒரு கோவட்டில் ஒரு இரும்பு ராடு பைப்பு வச்சுட்டு முதல்ல ஒன்றை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த நான் ஃபினிஷ் பண்ணுறேனுங்கிற மாதிரி கரெக்டாக நம்ம ஜிமினாவை அந்த ராடு பைப்பை வச்சு ஹெட்டில் அடிக்கிற மாதிரி ரொம்ப ஃபோர்ஸாக வேண்டாம். அந்த இரும்பு பைப்பை கரெக்டாக நம்ம சுகா பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிக்கிறத பார்த்துட்டு ஜிமினா கிரிப் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தவர் லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா சுகா பக்கத்தில் நிற்கிறத பார்த்துட்டு ஜிமினா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனால் அப்பா எப்படியோ காப்பாட்ட ஹயாங் வந்துட்டாரடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனால் சுகா இந்த பிளேஸில் பார்த்துட்டு ஜாக் ரொம்ப டென்ஷன் ஆகி சுகாவை அட்டாக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதே பிளேஸில் ஜங்குக்கும் என்ட்ராக்கிற மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கும் சுகாவும் சேர்ந்துமே அந்த பிளேஸில் ஃபைட் பண்ணுறாங்க. ஜாக்கு கூட சுகா ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தா, ஜங்குக் அந்த 20% கூட ஃபைட் பண்ணப்படி அட்டாக் பண்ணிகிட்டு இருந்தா. டேய்டான் ஜாக் என்ன மாதிரி ஃபைட் பண்ணிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு ஜிமின் அவன் நோட் பண்ணுறாரு. என்னடா அப்படிங்கிற மாதிரி கேட்குமோ, டே வாடா எதுக்கு, அந்த மொபைல் எனக்கு வேணும்டா. எந்த மொபைல்டா? ஜாக்கோட மொபைல்டா. அவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மொபைல் வேணும்னு கேட்குறா. மொபைல் இருந்தால் தான் டேடுங்க வருவாருங்கிற மாரி செலவும். சரி இங்கே நின்று நான் போய் மொபைல் எடுத்து வரேனுங்கிற மாரி சொல்லிவிட்டு கரெக்டாக ஜாக்குக்கு பேக் சைடில் நிற்கவும் சுகா என்ன மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு எதுக்கடா இங்கே நிற்கிற, தள்ளி போடா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் எனக்கு அவங்ககிட்ட இருக்க மொபைல் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மொபைல் ஃபேன் பேக்கெட்டில் இருக்குது. சரி தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரிங்கிற மாதிரி ஜிமினா லைட்டாக மூவ் பண்ணாம். சுகா ஓங்கி ஒரு கிக்கு விட்ட வேகிட்டிலே ஜாக்கு ரொம்ப தூரமாக போய் அப்படி வாலில் முட்டி ஃப்ளோரில் விழுந்தா. ஜிமினை ஷாக்காகி மொபைல் போச்சுடானுங்கிற மாதிரி சுகா போட்டு மறைச்சான். எந்த மொபைல் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுக்கவும், எப்பண்டா மொபைல் எடுத்த, அதெல்லாம் கிக் பண்ணதுக்கு முன்னாடி எடுத்துட்டேனுங்கிற மாதிரி நேராக ஜாக்குக்கிட்ட திரும்ப ஃபைட்டுக்கு போனால் டேங்க மொபைல் கிடச்சிருச்சு, அப்புறம் ஏன்டா வெயிட் பண்ணுறேன், டேடுக்கு கால் பண்ணடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கரெக்டாக நம்ம கிம்முக்கு கால் பண்ணால் ஜாக் என்னடா ஆச்சு, நீ இங்கே தானடா இருந்த, எங்கடா போன, காரும் காங்கலேடானுங்கிற மாதிரி கேட்டான். டேடு இந்த ஜாக் ரொம்ப மோசம் டேடி, என்னையே கில் பண்ணுற அளவுக்கு வந்துட்டான் டேடுங்கிற மாதிரி அப்படி பயங்கரமாக ஃபேக்காக க்ரை பண்ணி அழுதுகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அழுதுட்டு இருந்தா கிம் இதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆனான். என்ன டேங் நீ எங்கடா இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன பிளேஸ்ன்னு எனக்கு தெரியல டாடு. ஜாக் நான் உங்களை பார்க்க தான் அந்த கஃபே கிட்ட வந்தேன், உங்ககிட்ட பேசலான்னு வேண்டாம். ஜாக் இந்த மாதிரி எனக்கு மயக்க மருந்து கூட்டிகிட்டு வந்துட்டான், என்னை அவன் பனிஷ் பண்ணிகிட்ருக்கான் டேட், ப்ளீஸ் குயிக்காக வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பக்கத்தில் இருக்க போலீஸ் ஆஃபீஸர் நோட் பண்ணிவிட்டு என் என்னோட கசின் பிரதரோட சன் என்னமோ பண்ணுறேனுங்கிற மாதிரி க்ரை பண்ணி எழுறான், எனக்கு பயமாக இருக்குது, நீங்களும் அந்த பிளேஸ்க்கு வாங்கணுங்கிற மாதிரி கிம் அந்த போலீஸ் ஆஃபீஸரும் கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு வந்தான். இந்த பிளேஸில் ஃபைட் ஆகியிருக்க அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம 20% அடித்து நம்ம ஜங்குக்கு ஃப்ளோரில் அப்படியே ஸ்லிப் பண்ணப்படி படுக்க வச்சான். சுகாவுமே நம்ம ஜாக்கை பயங்கரமாக அடித்து அப்படியே ஃப்ளாட் ஆக்கிட்டாரு. இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கினான். அவன் கரெக்டாக ஜாக் பக்கத்தில் கொண்டுட்டு ஏன் டாடு கஷ்டப்பட்டு ராப்பகலாக உழைச்சி தூக்காமல் கொல்லாமல் எனக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருப்பான், நீ ஈஸியாக எல்லா வண்டியும் எடுத்துகிட்டு போயிருவியாங்க, அடுவே என்னை வச்சே பிளாக்மெயில் பண்ணுவியா, இரு என் டேடு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தா. கரெக்டாக கேம் அந்த பிளேஸுக்கு வேண்டாம். டேடு ஜேக்கப் பார்த்தீங்களா அவன் என்னையே அடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி கிம்மை போய் ஹக் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஹக் பண்ணான். இந்த மூமெண்ட் கிம் இந்த பிளேஸ்க்கு வந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கும் சுகாவும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஷாக்காகி அமைதியாக இருந்தான். இவங்க 2 பேரும் தான் என் சன்னை அங்கே 2 கூட்டிகிட்டு போனதுங்கிற மாதிரி சுகாவை கரெக்டாக பாயிண்ட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு பிரதர் அப்படிங்கிற மாதிரியும் இவன் தான் ஹவுஸ் அரசில் வச்சுருக்கானுங்கிற மாதிரியும் கிம்மு சொல்கிற மூமெண்ட்டுக்கு சுகாக்கிட்டையும் ஜங்குக்கிட்டையும் அந்த போலீஸ் ஆஃபீஸர் வரதை பார்த்துட்டு தான் அவங்க எதுவுமே பண்ணலை, அவங்க தான் எங்களை கரெக்டான டயத்தில் சேவ் பண்ணிட்டாங்க, அவங்கள எதுவும் பண்ணாதீங்கிற மாதிரி சொல்லுவோம். இங்கே கட் ஆகிட்டு நம்ம போலீஸ் ஆஃபீஸர் ஜாக்கோட பாடி கார்ட்ஸையும் அங்கே 2 கூட்டிகிட்டு போனான்.
ஜங்கோ கரெக்டாக டேயை நோட் பண்ணுறாரு. ஏன்னா டே கிம்மோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணபடி நிற்கிறாரு. இந்த மூமெண்ட்டை ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு டே டைம் ஆயிடுச்சு பா போகலாம் அப்படிங்கிற மாதிரி டேயை கூப்பிட்டான். சுகாவோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணபடி தான் ஜிமினா நிற்கிறாரு. டே மட்டும்தான் அவரோட டேட் பக்கத்தில் நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா நம்ம டேடா இங்கே பாரு ஜங்குக், நான் உன்னை லவ் தான் பண்ணேன். உன் டேடோட ரிவெஞ்சுக்காகலாம் ஏன் லவ்வை சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. எனக்கு ஏன் டேடு தான் இம்பார்ட்டன்ட். நான் உன்னை மீட் பண்ணதுக்கு முன்னாடி என் டேடு என்னை அண்டர் லவ்வுக்கு லவ் கார் கொடுத்து பார்த்துட்டுன்னு இருக்காரு. லவ்வா டேடான்னு திங்க் பண்ணால் நான் என் டேடை தான் திங்க் பண்ணுவேன். எப்போவும் உன்னோட டேடுக்கு என் டேடு மேலே ரிவெஞ்சி அந்த எனிமிங்கிற ப்ராப்ளம்லாம் உண்டாக்கி என்னை அவங்க சன் மாற்றி எப்போ திங்க் பண்ணுறாங்களோ அப்போ நீ என்கிட்ட பேசு. அது வரைக்குமே நான் ஒன்றை மட்டும்தான் திங்க் பண்ணிகிட்ருப்பேன் என் லைஃப் எண்டாகிற வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேட் இங்கேருந்து போகலான்னுங்கிற மாதிரி டே இங்கேருந்து போனால் ஜங்குக்கு இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு டே பேபி போகாடா அப்படிங்கிற மாதிரி டேயை நோட் பண்ணால் கிம் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு வரதை கேட்டு எங்கே ஜங்கு கூடயே போயிடுவானோங்கிற மாதிரி தான் கிம் லைட்டாக பயந்துருப்பார். ஆனால் பட் ஃபஸ்ட்டில் என் டேடு தான் இம்பார்ட்டன்ட், நெக்ஸ்ட்டு தான் உன் டேடோட ரிவெஞ்சி. ஏன் லவ்வுக்காக நம்ம லவ்வுக்காக நீ உன் டேடுக்கிட்ட சின்னதாக ஃபைட் பண்ணுறதுல ஒன்றும் தப்பில்லை. ரிவெஞ்ச் இல்லாமல் எனிமீஸுங்கிற அந்த ப்ராப்ளம் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட் பாண்டில் என்னை தேடி வாங்க, நான் கண்டிப்பாக நான் மேரேஜ் பண்ணுறேனுங்கிற மாதிரி டே அங்கேருந்து போகிறத பார்த்துட்டு கிம் ரொம்ப ஹாப்பியானா ஜங்குக்கு ரொம்ப அப்செட். நேராக அவசுக்கிறாரு. என்னடா காலேஜுக்கு 2 பேரையும் கூட்டிகிட்டு போனேன், நீ மட்டும்தான் வந்துருக்க எங்கே டேங்கிற மாதிரி கேட்டேன். டேயை கிம் கூட்டிகிட்டு போயிட்டாருங்கிற மாதிரி சொல்லவும் சுகாவோட டாடு கண்ட மேனி கேட்டுட்டுனா சுகா கோவமாகி ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, ரிவெஞ்சு நீங்கள் மட்டும்தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவன் எங்களை விட சின்ன பையன் தான், எங்களை விட அவனுக்கு ஏஜ் கம்மி தான். ஆனால் பட் அவன் சொன்ன வேலையில் எந்த தப்புமே இல்லை. பிஸ்னஸ்ங்கிறது ஒரு நார்மல் ஒர்க். அதில் 1% முன்னே இருப்பாங்க, 1% பின்னே இருப்பாங்க. அது அவங்களோட ஹார்ட் ஒர்க்கை பொறுத்து. அவன் சொன்ன வேர்டு இப்போவும் எனக்கு மைண்டில் இருக்குது டாட். இங்கே இந்த ஹவுஸுக்கு அவனுக்கு வர ஓகே தானா, ஜங்குக்கு மேரேஜ் பண்ணிக்க ஓகே தானா, ஜங்குக்கு தவிர லைஃப்பில் வேறு எந்த பார்ட்னரையும் திங்க் பண்ணி பார்க்க மாட்டேங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் அந்த லைஃப்பில் உங்களோட மொத்த பர்மிஷனும் வேணுங்கிறான். ரிவெஞ்ச் வேண்டான்னு திங்க் பண்ணுறான். நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். டே இங்கே வரட்டும் வராமல் போகிறட்டும் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஜிமினோட ஆன்சர் கால் பண்ணபடி சுகா நேராக ரூமுக்கு கூட்டிகிட்டு போனான். ஜங்குக்குமே எதையுமே பேசாமல் நேராக அவரோட ரூமுக்கு போகிறாரு. இந்த மாதிரி போனால் இப்போ சுகா ஒரு மாதிரி டென்ஷன்லேயும் அப்செட்டில் இருக்கிறத ஜிமினா நோட் பண்ணிவிட்டு சுகா பக்கத்துலேயே பொறுமையாக வந்து உட்காந்துட்டு சுகாவோட ஃபேஸ் அப்படி கப் பண்ணவும் சுகா அப்படியே ஜிமினாவோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி ஜிமினாவோட டைஸில் பொறுமையாக அப்படி பட்டுக்கிறாரு. ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது ஜிமின், என்ன பண்ணனே தெரியல. பாவன் ஜங்குக் இப்போ ரூம்குள்ளே உட்காந்துருந்து ரொம்ப சேடாக இருப்பான். டே ஏன் இந்த மாதிரி பண்ணான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி சுகா புலம்பரட்டை பார்த்துட்டு டே பண்ணதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது. இப்போ என்ன டே ஜங்குக்கு மூவ் ஆன் பண்ணிவிட்டு வேறு பர்சன்டே மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொன்னான். ரிவெஞ்சி எனிமி அந்த பாண்டிங் வேண்டான்னு தானே அவன் சொல்கிறான். ஏன் அட உங்கள் 3% எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாதா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டால் இதில் ஜங்குக்கும் சுகாவுக்கும் இந்த எனிமி ரிவெஞ்சி எல்லாம் தேவையே இல்லை. பட் சுகாவோட டேடு தான் அவன் அந்த பர்சன்ட்டை நான் பழி வாங்கணும், ரிவெஞ்ச் எடுக்கணும், அவன் என்னோட எனிமிங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்காரு. அந்த மூமெண்ட்டை சுகா அப்படியே சொல்கிறாரு, எனக்குலாம் இது ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஜங்குக்கு டே தான் மொட்டை வேல்டும் அப்படி இருக்க சொல்ல அவன் எங்கே ரிவெஞ்ச் எடுக்கலான்னு திங்க் பண்ணுவான். என் டேடு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இதுக்கு ஒரு எண்டிங் கிடைக்கும். உங்கள் டேடே இதுக்கெலாம் அக்செப்ட் பண்ணி டேக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் பண்ணிக்கிறத பற்றி மொத்தமாக பேசிப்பாங்கங்கிற மாதிரி சொல்லவும் அவங்க 2 பேர் மேரேஜ் பேசுறது இருக்கட்டும், நம்ம 2 பேர் மேரேஜ் எப்போ அப்படிங்கிற மாரி கேட்டான். ஏ பாஸ் ஒழுங்காக எழுந்து போடா, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, நான் இப்போ நான் காலேஜ் ஃபஸ்ட் இயரே படிச்சுட்டு இருக்கேன், அதுக்குள்ளே உனக்கு மேரேஜ் கேட்குதானுங்கிற மாரி சுகாவை அடித்தா சுகா அப்படி எழுந்த வேகத்துலேயே ஜிமினாவோட ஃபேஸை கப் பண்ணபடி பெட்டில் புஷ் பண்ணபடி ஜிமினாவுக்கு மேலே ஓவரானபடி நம்ம ஜிமினாவை நோட் பண்ணோம். ஜிமினாவோட செம்ம ஷோக்கில் என்னடா பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஏண்டா டே டெய்லியும் 1 டே எனக்கு கிஸ் கொடுப்பல, இப்போ கொஞ்சம் டேஸாகவே எனக்கு நீ அந்த கிஸ் தரலாம், அண்ட் இன்றைக்கி முழுக்க எடுத்துக்க போகிறேன். எடுக்க போறியா, அப்போ நீ கொடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜிமினா ஷையாக்கி சரி நீயே எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னான். ஜிமினாவோட ஃபேஸ் முழுக்க கிஸ் பண்ணால் போட்டு டேஸஸ் மூவ் ஆனாயிருச்சு. இனி நெக்ஸ்ட்டு கிஸ் நெக்ஸ்ட் டே தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஒன்றா அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை நம்ம சுகா லைட்டாக அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடித்தா
ஜிமினா அப்படியே லைட்டாக ஸ்மெல் பண்ண போயிட்டு நீ எல்லா டேஸ்க்கும் சேர்த்து கிஸ் பண்ணிட்டல, இனி நெக்ஸ்ட் டே தான் அடுத்த கிஸ்ஸுங்கிற மாதிரி க்யூட்டாக ஃபைட் பண்ணபடி நம்ம யூமின் 2 பேருமே சுகாவோட பெட்டில் இந்த மாதிரி ப்ளே பண்ணபடி டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கள் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. ஜங்குக்கும் ஜிமினாவும் சுகா அவங்க 2% நம்ம சுகா தான் காலேஜில் கொண்டு வந்து விடுறாரு. இந்த மாதிரி விட்டால் ஜங்குக்கு ஒரு மாதிரி சேடான பொசிஷனில் பாடுறத பார்த்துட்டு சுகா தான் இங்கே பாரு ஜிமினோ ஃப்ரெண்டுக்கிட்ட எதையாவது சொல்லு, என் பிரதர் இந்த மாதிரி சேடாக இருக்கிறது எனக்கு பார்க்க பிடிக்கல, நீ எதையாவது சொல்லி அவனை திரும்பவும் ஹவுஸுக்கு வர வச்சிரு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜிமினா கிட்ட சொல்லிவிட்டு சுகா அப்படியே ஜிமினோட ஃபோர்கெட்டில் பிக்கிஸ் பண்ணபடி ஈவினிங் நானே பிக் பண்ண வரேன், சப்போஸ் என்னால் வர முடியலன்னா ஜங்குக்கு உன்னை கண்டிப்பாக ஹவுஸில் கொண்டு விட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இல்லாமல் நீ எங்கேயும் போயிடாட்டானுங்கிற மாதிரியே சொல்லிவிட்டு நம்ம சுகா அப்படியே அங்கே 2 கிளம்புனா ஜிமினா கரெக்டாக திரும்ப வரா. இந்த மாதிரி திரும்பினா ஜிமினாவுக்கு முன்னாடி தான் டே வந்து நிற்கிறாரு, கிம்மோட வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா அங்கிள் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணவும் என்ன ஜிமின், அப்போ அந்த பர்சன்ட் ஒன்னாடா லவ் பண்ணாங்களா, டே என்கிட்ட எல்லாத்தையுமே சொன்னா, ஜங்குக்கும் டேயும் லவ் பண்ணாதா சொன்னான். எனக்கு நான் அவங்க 2 லவ் பண்ணாதான் பார்த்தேன், பட் ஜங்குக்கும் சுகாவும் ஒரே பேரண்ட்ஸு ஒரே ஃபேமிலி சேர்ந்த பர்சன் எனக்கு சரியாக தெரியல. சரி, அது உன்னோட லைஃப், உன்னோட பார்ட்னரை நீ சூஸ் பண்ணுறது அது உன்னோட சாய்ஸ். டேயை கொஞ்சம் பத்திரமாவே பார்த்துக்கும், ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா உடனே எனக்கு கால் பண்ணிடு. யாரை நம்பி எப்படி என் டேயை விட்டுட்டு போவேன்னு எனக்கு தெரியல, உன்னை நம்பி தான் விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா பக்கத்தில் டேயை கொண்டு வந்து விட்டுட்டு கிம் அங்கே 2 கிளம்புனா ஜிமினா அப்படியே டே நோட் பண்ணா கிளாஸ் ரூமுக்கு போகலாமாங்கிற மாதிரி சொல்லவும் டேயாங்க ஜங்குக் நேற்று நைட்டு முழுக்க ரொம்ப சேடாக ஒரு மாதிரி லோன்லியாக இருந்தான்டா, ஏன் ட்ரிங்க்லாம் கூட பண்ணி க்ரை பண்ணிட்டெல்லாம் நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இப்போ என்ன ஆச்சு, மேரேஜ் பண்ணி ஜங்குக் கூட ஹவுஸில் தானே இருக்க போகிற, டேடுக்கிட்ட வேணால் சுகாவோட பேரண்ட்ஸை பேச வைக்கட்டுமா, நீ மேரேஜ் பண்ணி இங்கேயே வந்துடுடியா அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்டால், இங்கே பாரு ஜிமின், நான் ஒன்றும் என் ஜங்குக்கு மேலே லவ்வே வைக்கல, அவன் மேலே ஃபீலே இல்லைங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லலை, புரிஞ்சுக்கோ. ஜங்குக்கு என்ன லவ் பண்ணுறான், நானும் ஜங்குக்கு லவ் பண்ணுறேன், அது எங்கள் 2 பேருக்கும் சொல்லாமலேயே புரியும். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சின்ன மூமெண்ட் இருக்குது. சுகாவோட டேடு ஜங்குக்கோட டேடுக்கு என்னோடய டேடி எனிமி, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. அது மட்டும் இல்லை, அவங்க பேசின வடலாம் நீ கேட்டிருந்தா கண்டிப்பாக இந்த மாதிரி என்கிட்ட வந்து நார்மலாக பேச மாட்டேன். அவர் என்னோட டேடு ஜிமீன், அவர் என்னோட டேட், ஏன் டேடையே ரிவெஞ்ச் அடிப்பேன் பனிஷ் பண்ணுவேன்ங்கிற மாதிரி ஏன் முன்னாடியே 3% எப்படி பேசுனாங்கன்னு தெரியுமா? எனக்கு என் டேடை பார்க்க சொல்ல பயம் இருக்கும், ரொம்ப கோபம் வரும். ஆனால் அதை விட அதிகமாக என் டேடு மேலே நான் அதிக லவ் வச்சுருக்கேன், நிறைய ரெஸ்பெக்ட் வச்சுருக்கேன். என்னை எல்லா பர்சன்ஸ் மாதிரி என் டேடு ஃப்ரீ பண்ணி வெளியே விட மாட்டார். ஆனால் அது அப்போ எனக்கு புரியல. அந்த மூமெண்ட்டுக்கு அப்புறம் என் டேடி எனக்கு எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காருங்கிறது எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு. எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம்னுங்கிறது வர சொல்ல தான், ப்ராப்ளம்னு வந்தால் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுவோங்கிறது கூட தெரியாத அளவுக்கு இருந்த அந்த பொசிஷன் தான் எனக்கு புரிய வந்துச்சு. நான் ப்ராப்ளத்தை அவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கிட மாட்டேன் தான் என் டேடி ஒவ்வொரு பிளேஸ்லையும் என்னை அந்தளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. நான் அதை தான் டார்ச்சர் நினச்சிட்டு இருக்கேன். என் டேடை பற்றி நான் அந்த ஒன்றையே புரிஞ்சுக்கிட்டேன், என் டேடி என் மேலே எந்த அளவுக்கு லவ் வச்சுருக்காருன்ட்டு. நான் ஜங்குக்கு இக்னோர் பண்ணலையே, நான் ஜங்குக்கு தவிர வேறு ஒரு பர்சன்டேஜ் மேரேஜ் பண்ணிக்க போகிறதும் கிடையாது. ஆனால் பட் என் டேடுக்கு ரெஸ்பெக்ட் இல்லாத பிளேஸில் என்னால் எந்த ஒரு ஒர்க்கும் பண்ண முடியாது, அங்கே இருக்கிற பர்சன்ட்டை அக்செப்டும் பண்ணிக்க முடியாது. இந்த ஹார்ட் முழுக்க ஜங்குக்கு தான் இருக்கிறான், நான் டெட் ஆகிற வரைக்கும் இருப்பான். அவன் வேணால் மூவ் ஆன் பண்ண வேண்டிய டைட்டில் என்னை மூவ் ஆன் பண்ணிவிட்டு வேறு யாராவனாலும் மேரேஜ் பண்ணிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பேசினோம். டேயோட சீக்ஸ்லேயே ஸ்லாப் விழுந்தா ஜிமினா இந்த மூமெண்ட்டை பட்டு ஷாக்கானா, என்னடா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நீ, சரி போனா போட்டு என் மேலே கோவமாக இருக்கிறேன்னு நினச்சிட்டு ஃப்ரீ பண்ணி விட்டா என்ன நான் மூவ் ஆன் ஆகிடுவேனா இல்லை நீ மூவ் ஆன் ஆகிடுவியா, இடம் மைண்ட் பண்ணி இப்படி என்கிட்ட பேசிகிட்டு இருக்க நீ. டேங்க என்னை டென்ஷன் ஆக்காத, நீங்கள் சரி உன் டேடும் சரி, எனக்குலாம் நீங்கள் 2 பேரும் ஒரு பெரிய ஒர்க்கே கிடையாது. நான் நினச்சேன் இப்போ கூட ஃபோர்ஸ்ஃபுல்லாக நான் என்னோடய சீக்ரெட் பிளேஸ்க்கு ஒன்று தூக்கிட்டு போக முடியும். பட் நான் அதை பண்ண மாட்டேன். நான் அப்படி ஒன்று ஃபோர்ஸ்ஃபுல்லாக எங்கேயும் கூட்டிகிட்டு போக எனக்கு விருப்பம் கிடையாது. நான் வெயிட் பண்ணுவேன், எத்தனை இயர்ஸ் ஆனாலும் வெயிட் பண்ணுவேன்.
எனக்காக நீ வெயிட் பண்ண சொல்ல உனக்காக நான் வெயிட் பண்ண மாட்டேனா? பார்ப்போம். 8 இயர்ஸ் கழிச்சு நம்ம மறுபடியும் நம்ம லைஃபுக்குள்ளே மூவ் ஆன் ஆக போகிறோம், மீட் பண்ண போகிறோங்கிறத பார்ப்போம். சரி, நான் அவங்ககிட்ட சாரி சொல்லலாம், அவங்ககிட்ட எப்படி பேசலான்னுங்கிற மாரி தான் வந்துட்டேன். பட் நீ இந்த அளவுக்கு நான் இன்னொரு பர்சன்ட்டை மேரேஜ் பண்ணால் பண்ணிட்டு போட்டுனுங்கிற மாரி இவ்வளோ கேஷுவலாக பேசிட்டல. சரி, யாரோட லவ் ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப ஆளானுங்கிறத பார்த்துடலான்ங்கிற மாரி நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு, எங்கே பாரு, ஹயாங்கிட்ட நான் ஆல்ரெடி பேசிட்டேன். பட் இருந்தாலும் இப்போ இது தான் எனக்கு கரெக்டுன்னு தோணுது. நாங்கள் 2 கிளம்புறேன். எங்கே போகிற ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா ஜங்கு கூட ஆன்சர் பிடிச்சேன். நான் இந்த கண்ட்ரிலேருந்து அதர் கண்ட்ரிக்கு போகிறேன். நான் என்னோடய கிராண்ட்மாவோட ஹவுஸுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினோட ஆன்சர் எடுத்து விட்டு சுகாவோட டேடரை ஜங்குக்கோட டேடுக்கு கால் பண்ணி, நீங்கள் இங்கேருந்து என்னை கிளம்ப சொன்னீங்களா, கிராண்ட்மாவோட ஹவுஸுக்கு போங்க, அங்கே இருக்கிற நம்மளோட ஆன்ட்டிக்கு ஏதோ ப்ராப்ளம்னீங்களா, நான் அந்த பிளேஸ்க்கு போகிறேன், என்னோடய காலேஜ் ஸ்டடி அங்கேயே கம்ப்ளீட் பண்ணுறேன், எனக்கு எப்போ தோணுதோ அப்போ இந்த பிளேஸ்க்கு வரேன் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு டேக்கு பக்கத்துலேயே நின்னபடி சுகாக்கிட்டையும் சுகாவோட டாடுக்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு மார்க்குக்கு கால் பண்ணி கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு கார் எடுத்துகிட்டு வர வைக்கிறாரு. மார்க்குமே ஜொங்கு கூட மட்டும் திங்ஸி எடுத்த பொசிஷன்லேயே அதே பிளேஸ்க்கு வராரு. ஜொங்கு கம்பெனி அந்த காரில் ஏறி உட்காந்த பொசிஷன்லேயும் கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பேன், அது எத்தனை இயர்ஸாக இருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்கு கம்பெனி அங்கேருந்து கிளம்புறத பார்க்க சொல்ல டேக்கு அவ்வளோ பெயினாக இருக்கும். ஏன்னா நம்ம கூட தானே இருக்க போகிறான் காலேஜில், நம்மளை அவன் தான் பார்த்துட்டே இருப்பானே அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு வந்துருப்பார். ஆனால் டேட்டை எதையாவது பேசி ஹவுஸுக்கு கூட்டிகிட்டு போயிடலான்னு தான் திங்க் பண்ணியிருப்பார். சுகாவோட டேடு, நீ இங்கேருந்து கிளம்பி வெளியே போ, கொஞ்சம் டேஸ் வெளியே ஃப்ரீயாக இருந்துக்கோ, எல்லாம் நார்மலானதுக்கப்புறம் இந்த கண்ட்ரிக்கு வான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் ஜொங்குக்கு டேய் என்னை பார்த்துட்டா நார்மலாகிடுவான், என்கிட்ட நார்மலாக பேசிடுவான், நம்ம ஹவுஸ்க்கு வந்துடுவான்னு சொல்லிட்டு தான் வந்துருப்பார் காலேஜுக்கு. ஆனால் பட் அதுக்கு ஆப்போசிட்டாக பேசினதெல்லாம் கேட்டு ஜொங்குக்குமே உடஞ்சி போய் இங்கேருந்து அவர் அதர் கண்ட்ரிக்கு கிளம்பி போயிட்டார். ஜிமினா இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ரொம்ப ஒரு மாதிரி சேடானா இங்கே டைம் ஸ்கிப் ஆகட்டும். இப்போ அப்படியே ஒரு 2 days to 3 daysக்கு மேலே மூவ் ஆன் ஆகட்டும். இப்போ ஜிமினா தான் சுகாவோட கம்பெனிக்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. சுகா அப்படியே கம்பெனியில் ஒர்க் பண்ணபடியே ஜிமினா உள்ளே என்ட்ரு ஆகிற மூமெண்ட்டை நோட் பண்ணுறாரு. என்ன ஆச்சு? என்ன என் பேபி ஏதோ ப்ளே பண்ணபடி வருது, என்னடா மறைஞ்சி வர, ஆனால் எல்லா பக்கமும் கேமராஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணபடி இந்த மாதிரி நம்ம ஜிமினா உள்ளே என்ட்ராகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜிமினா அப்படியே மறைஞ்ச பொசிஷன்லேயே கரெக்டாக சிவாவோட சிஓ ரூம் டோர்கிட்ட விட்டுட்டு ஓப்பன் பண்ணலாமா வேண்டாமா, ஓப்பன் பண்ணலாமா வேண்டாமா, ஓப்பன் பண்ணலாமா வேண்டாமான்னு மீதி டோர்கிட்ட வரைக்கும் வருவார். அப்புறம் டோரை தொட மாட்டார். டோர் பக்கத்தில் வரைக்கும் வந்துட்டு அப்படி டோரை விட்டு மூவ் ஆனாங்கிறாரு. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு சிவா அப்படியே பொறுமையாக எழுந்து வந்து டோர்கிட்ட நின்னா நம்ம ஜிமினா அப்படியே டோரை ஓப்பன் பண்ணலாமாங்கிற மாதிரி டோர்கிட்ட ஹேண்ட்ஸை கொண்டு விட்டா டக்குன்னு அந்த டோரை ஓப்பன் பண்ண வேகத்திலேயே ஜிமினாவை புஷ் பண்ணி நம்ம சுகா அந்த ரூம்குள்ளே இழுக்கிற வேகத்தை பார்த்துட்டு ஜிமினா ரொம்ப ஷாக் ஆகி சுகாவை நோட் பண்ண வர அந்த மாதிரி நோட் பண்ணால் அந்த டோரை க்ளோஸ் பண்ண பொசிஷன்லேயே அதே டோரில் நம்ம ஜிமினாவை லாக் பண்ணபடி, என்ன பேபி இன்னைக்குள்ள கிஸ் கொடுக்க வேண்டியா அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால் சுகா, அப்போ நான் என்னென்ன பண்ணிட்டு இருந்தேன் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்களா, நான் பயந்துட்டேன் தெரியுமா, என்ன எதுக்கு பயந்தேன் அப்படிங்கிற மாரி கேட்கவும், உண்மையிலே நான் பயந்துட்டேன், திடீர்னு என்னமோ என்னை பிடிச்சி இழுத்துச்சுன்னு நினச்சி பயந்துட்டேன், நீங்கள் நான் இந்த மாதிரி ப்ளே பண்ணிங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகாவோட ஹேண்ட்ஸை எடுத்து விட ட்ரை பண்ணேன். சுகா ஜிமினோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சபடி கிஸ் பண்ணுற அளவுக்கு க்ளோஸாக வராரு. என்ன மார்னிங் என்கிட்டேருந்து கிஸ் எடுத்துக்கிட்டீங்களா, டேய் இந்த டென்ஷன் ஆக்காடாடா, மேரேஜ் பண்ணி என் ஒய்ஃப் ஆகுன்னு சொன்னால் காலேஜ் ஸ்டடி முடியணும்னு இருக்கேன், ஒரே ரூமில் ஒரே பெட்டில் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கிறோம், ஒரே ரூமில் தான் ஸ்டே பண்ணுறோம், இதெல்லாம் ஓவராக தெரியல அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஜிமினோட லிப்பில் கிஸ் பண்ண வேண்டாம், ஆனால் 1 டேக்கு 1 கிஸ் தானே அப்படிங்கிற மாரி சொன்னால் இனி பிச்சிருவேன். அப்புறம் நாளைக்கு மார்னிங்கே எழுந்துட்டோடே உனக்கு எனக்கு மேரேஜ் தான், அப்புறம் இந்த பர்மிஷன்லாம் நான் உன்னை கேட்க வேண்டியது இல்லைல்ல, அப்போ பர்மிஷன் இல்லாமல் ப்ளே பண்ணுவேன்ங்கிறியா, ஐயோ இந்த ஜிமினாட்ட பேச முடியாது போலிக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம சுகா அப்படியே ஜிமினா முன்னாடியே காட்டெல்லாம் பிடிச்சி ஒரு மாதிரி சாரிலாம் கேட்டுட்டு சரி நான் நெக்ஸ்ட் டே வரைக்கும் அந்த கிஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறேன்னுங்கிற மாதிரி சுகா அப்படியே அங்கே போவாரா இந்த மாதிரி போனோம். சுகாவை பேக்கப் பண்ணபடி நம்ம ஜிமினா அப்படியே சுகாவோட பேக் சைட் மட்டும் போய் கிஸ் பண்ணவும், என்ன ப்ளே பண்ணுற,
நீ தானே கிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன், பட் நான் எத்தனை கிஸ் வேணாலும் எத்தனை டேஸ் வேணாலும் எப்படினாலும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சிவா ஸ்மைல் பண்ணபடியே அப்படியே நேராக சிவா சீட்டில் வந்து உட்காண்டான். ஜிமினா கரெக்டாக நம்ம ஷுகாவுக்கு பக்கத்தில் சிவா சீட் பக்கத்துலேயே சேர் போட்டு உட்காந்துருக்காரு. ஷுகா என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்காருங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு காலேஜ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி காலேஜ் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். இந்த மாதிரி ஜிமினா காலேஜ் ஒர்க் பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டு ஷுகா நோட் பண்ணிகிட்ருக்கா. அந்த பொசிஷனுக்கு நம்ம ஷுகா ஜிமினாவுக்கு லைட்டாக துரத்துது. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஷுகா கொஞ்சம் ஷாக் ஆகி பக்கத்தில் இருக்க வாட்டர் இருக்கிற கிளாஸ் எடுத்தேன். அதில் வாட்டர் இல்லை. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு வாட்டர் இல்லையே ஹாரி அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் ஹாரி ரூம்லேயே இல்லை. இவன் அப்போ போசன்னு இன்னுமா வரலனுங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் ரன் பண்ண வேகத்திலேயே கீழே இறங்கி வந்து நம்ம ஜிமினாவுக்காக வாட்டர் பாட்டிலும் ஜூஸ் பாட்டிலும் வாங்கிக்கிட்டு நேராக சிவோ ரூமுக்குள்ளே வந்தால் என்னை கம்பெனி சிவோ நாடாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா இந்த சிவோ சீட்டில் உட்காந்தபடி இந்த சேர் நல்லா தாண்டா சுட்டுடு, சேருக்கே இவ்வளோ மாசாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷுகா உட்காந்து இந்த சேர் ஒன்று மாதிரி சுத்தமும் செய்யும். நம்ம எந்த அளவுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி சாயிரமோ அந்த அளவுக்கு நல்லா சாயமா அந்த மாதிரி ஒரு சேர் தான். அதெல்லாம் சுற்றி விளாண்டுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சுற்றி விளாண்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஷுகா காண்டாக்கி என்னடா டே துரட்டுதுன்னு சொல்லிட்டு வாட்டர் வாங்க போனோம். நீ ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருக்கனுங்கிற மாதிரி டக்குன்னு வந்து அந்த சேரை கிரிப்பாக பிடிக்கவும் நம்ம ஜிமினா ஷாக் ஆகி என்ன பிரேக் ஆகிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஷுகாவோட ஃபேஸை பார்த்துட்டு ஷிகா நீ அடுக்கலையா வந்துட்ட, ஐயோ என் பேபி எவ்வளோக்குள்ளே சொட்டாகி வந்துருக்குது அப்படிங்கிற மாதிரி ஷுகாவோட ஃபேன் பேக்கெட்லேருந்தே கரிச்சி போயிடுது. ஷுகாவோட ஃபேஸில் இருக்கிற அந்த ட்ராப் அந்த சொட்டிங் எல்லாத்தையும் தொடச்சிட்ருக்காரு. பாட்டியா அடுக்குள்ள உனக்கு எவ்வளோ சொட்டாயிருச்சு, லிஃப்ட் இருக்க சொல்ல ஸ்டெப்லையா ஓடுனேன், நான் கேமராவில் பார்த்தேன், இந்த லேப்டாப்பில் எங்கெங்கே கேமராஸ் இருக்கோ அங்கெல்லாம் நீ நோட் பண்ணிகிட்டு இருக்க போலுக்கே, நீ ஓடுனது எல்லாத்தையும் நான் பார்த்தேனுங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி சிரிக்கிறாரு. இந்த மாதிரி சிரித்தான். இப்படி சிரிச்சிட்டு இருக்க ஜிமினாவோட லிப்பில் அப்படியே நம்ம ஷுகா கிஸ் பண்ணபடி லிப் லாக் பண்ணுவோம். ஜிமினா ஷாக் ஆகி ஷுகாவோட ஐஸை நோட் பண்ணால் ப்ளே பண்ணி விளாண்டுட்ருக்கியா, இங்கே நடக்கிற மூமெண்ட்டு நான் ஓடிக்கிட்டு இருந்த மூமெண்ட்டு அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு என்ன டீச் பண்ணிகிட்டு இருக்கியானுங்கிற மாதிரி அப்படியே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணவும் ஜிமினா ஒரு மாதிரி ஷை ஆகி நான் 1 டேக்கு 1 டன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் என் பேபி இப்போ நான் கூட்டது எதுவும் ஃபீல் கொடுக்கலையா என்ன, இல்லை போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஷுகா எங்கே வாட்டர் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. வாட்டர் பாட்டில் அப்படி கொடுத்தா ஓப்பன் பண்ணி யார்ட்டாருவா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அப்படியே ஓப்பன் பண்ணி கொடுத்தா குடிச்சிட்டு க்ளோஸ் பண்ணணுன்னு வேறு சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்லிட்டு படுது ஷுகாவுக்கு வேறு வழி இல்லாமல் அந்த பாட்டில் அப்படியே க்ளோஸ் பண்ணப்படி அவரோட லேப்டாப்பில் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். ஜிமினா அப்படியே காலேஜ் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவர் அப்படியே டேபிள் அப்படியே ஹெட்டை வச்சபடி ஸ்லீப் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி ஜிமினா பிபி மாதிரி ஸ்லீப் பண்ணுறத நம்ம ஷுகா நோட் பண்ணிவிட்டு அவரோட ஒர்க்கும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. நைட்டு 8 o'clock தாண்டி 9 o'clock ஆகுது. அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு சரி நம்ம ஹவுஸுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை பார்த்துட்டு இருந்தோம். ஜிமினோ அந்த புக்லேயே ஹெட்டை வச்சபடி ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஷுகா ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணபடி காலேஜ் ஒர்க் பண்ண சொன்னால் ஸ்லீப்பாடா பண்ணுறேனுங்கிற மாதிரி ஜிமினா பக்கத்தில் க்ளோஸாக வந்து ஜிமினாவை பயமுடுத்துணுங்கிற மாதிரி தான் சவுண்டு போட்டதுக்கு வருவார். பட் ஜிமினா க்யூட்டாக ஸ்லீப் பண்ணுறது மட்டும் இல்லை முணுமுணுக்க ஆரம்பிச்சிடுவார். இந்த மாதிரி எதையோ முணுமுணுக்கிறத நம்ம ஷுகா நோட் பண்ணிவிட்டு இவன் என்னட்டா சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஷுகா பொறுமையாக ஜிமினாவோட காட்டுக்கிட்ட க்ளோஸாக வந்தான். டேங் பாவம் ரொம்ப க்ரை பண்ணி அழுறான். எனக்கு க்ரை பண்ணுறது பார்க்கவே பிடிக்கல. ஷுகாவோட டேடுக்கிட்ட எப்படி தான் சொல்லி புரிய வைக்கிறது, பிஸ்னஸ் வேறு ஃபேமிலி பர்சன்ஸ் வேறு அப்படிங்கிறத. அவர் டேடு மட்டும் இந்த ரிவெஞ்சி அப்புறம் எனிமீஸுங்கிற டாப்பிக்கை பிரேக் பண்ணிட்டாருன்னா டேயுமே இந்த பிளேஸில் ரொம்ப ஹாப்பியாமா. டேயும் ஜோங்குக்கும் மேரேஜ் பண்ணிப்பாங்கல்ல, பாவம் என்னோட டே ரொம்ப சேடாகிறான் அப்படிங்கிற மாதிரி இப்படி புலம்பிகிட்டு இருக்கிற அந்த மூமெண்ட்டை மட்டும் டீமே ஷுகா இந்த மாதிரி நோட் பண்ணிக்கிட்டு இருந்தா ஜிமினா அப்படியே பொறுமையாக நம்ம ஷுகா அப்படியே ப்ராடஸ்டலே தூக்கவும் ஜிமினா அப்படியே லைட்டாக ஐஸை ஓப்பன் பண்ணி ஷுகாவை நோட் பண்ணுறாரு. நம்ம ஹவுஸுக்கு போகலாம் ஜிமின், டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா அப்படியே நேராக கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸுக்கு தூக்கிட்டு வருவாரா பிரைட்டஸ்டெல்லாம் இந்த மாதிரி தூக்கிட்டு வந்தான். அப்படியே போகும். ஒரு 4 monthக்கு மேலே போயிடுச்சு. ஒரு எக்ஸாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 2 monthனா இன்னொரு 2 month எண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம யூமினோட ஃபஸ்ட் இயர்
கம்ப்ளீட் ஆயிரும். ஜங்கு கூட ஃபைனல் இயர் ஸ்டடி மொத்தமாக முடிஞ்சிடும். அந்த மூமெண்ட்டுக்கு இப்போ நாம் கிம் குரூப் ஆஃப் கம்பெனி ஒரு ஷாப்பிங் மால் டேயோட நேமில் ஓப்பன் பண்ணியிருப்பாங்கள்ல, ஓப்பன் பண்ணுறதுக்கு மொத்த ஒர்க்கும் பண்ணியிருப்பாங்களா, அந்த பிளேஸில் தான் இன்றைக்கி அந்த ஷாப்பிங் மாலை ஓப்பன் பண்ணுறாங்க. அதே டைட்டில் அதே ஹவர்ஸில் அப்படியே நம்ம ஜோன், நம்ம ஜங்குக்கு, சுகா, ஜிமினா, நம்ம ஜங்குக்கோட மோமனுங்கிற மாதிரி அவங்க எல்லாருமே இவங்க 2 டேயோட அந்த பிளேஸில் இருந்து கொஞ்சம் தூரத்தில் தானே அவங்களும் அதே டேயில் ஷாப்பிங் மால் ஓப்பன் பண்ணணும்னு திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பிளேஸில் ஷாப்பிங் மால் ஓப்பன் பண்ணுற அந்த ஒர்க்கு தான் அங்கே நடந்துகிட்ருக்குது. 2 பேருமே ஒரே டைட்டிலில் அந்த ஷாப்பிங் மால் அவங்க ஷாப்பிங் மாலுக்கு வெளியே நிற்கிறாங்க ரிப்பனை கட் பண்ணதுக்கு. ஒரே டைட்டிலில் தான் 2 பேருமே கட் பண்ணிவிட்டு 2 பேருமே அவங்கவுங்க பிளேஸ்க்குள்ள அப்படியே என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி என்ட்ரானா டேக்கே அந்த ஷாப்பிங் மால் பார்க்க சொல்ல ஒரு மாதிரி லைட்டாக ஹாப்பி ஆகுது. பட் அந்த டேயோட ஃபேஸில் ஸ்மைல் என்கிறது இல்லைங்கிறத கிம்மால் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. இந்த மொட்டை ஷாப்பிங் மால் முழுக்க டேயோட ஃபேவரட் திங்ஸ், டேக்கு பிடிச்சது மட்டும்தான் கிம்மு பாட்டு ரெடி பண்ணி வச்சுட்டுருப்பாரு. ஆனால் பட் அந்த பிளேஸில் இருக்க திங்ஸை பார்த்து கூட டேயோட ஃபேஸில் ஒரு நார்மல் ஸ்மைல் தான் இருக்குது, ஒரு ஹாப்பினஸ்ஸே இல்லை. இதை கிம் நோட் பண்ணபடி இருந்தால் இப்போ நாம் ஜங்குக்கோட பிளேஸை தான் காட்டுது. ஜங்குக்கு இந்த கம்பெனி ஓப்பன் பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கு சுகா அந்த பிளேஸ்க்கு வர வச்சுருப்பாரு. அன்றைக்கி ஒன் டே மட்டும் நீ திரும்பவும் கிராண்ட்மாவோட ஹவுஸுக்கு போகணுங்கிற மாதிரி சுகா கூப்பிட்டதுனாலையும் டேடு கூப்பிட்டதுனாலையும் தான் ஜங்குக்கு இந்த பிளேஸ்க்கு வந்திருப்பாரு. அந்த மூமெண்ட்டில் அவங்களும் அப்படியே ஒவ்வொரு பிளேஸ்லேயா போய் அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்கள்ல, கீழே இந்த மாதிரி ட்ரெஸ் ஷாப்ஸு, மேலே ட்ரிங்க் பண்ணுற மாதிரி, அதுக்கு மேலே உள்ள ஃப்ளோரில் மூவி ஒர்க் பார்க்குற மாதிரிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சுட்டுருப்பாங்க. அந்த பிளேஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணுறாங்க. ஓ, இங்கே மூவிலாம் பார்க்கலாமா, தேட்டர்லாம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா ரொம்ப எக்ஸைட் ஆனா. இங்கே ஜங்குக்கோட ஃபேஸ்லேயும் எந்த ஒரு ஹாப்பினஸ் இல்லை, நார்மலாக ஒரு சின்ன ஸ்மைல், பட் ஹாப்பினஸ் எதுவுமே இல்லை. இதை அப்படியே நம்ம சுகாவோட பேரண்ட்ஸுமே நோட் பண்ணபடி இருக்கிறாங்க. எங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே நைட்டு ஒரு 8 o'clock போலடாம் நம்ம சுகாவோட டேடுக்கு ஒரு கால் வருது. அந்த காலை பிக் பண்ணபடி பேசிகிட்டு இருக்காரு. இப்படி பேசிகிட்டு இருந்தால் எங்கே கட்டாகி இப்போ அப்படியே ஒரு பார்க்கை காட்டுனா அந்த பார்க்கில் கரெக்டாக சுகாவோட டேடு என்ட்ராகிறாரு. நீ சொன்ன பிளேஸுக்கு நான் வந்துட்டேன், இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி, நீ எங்கே இருக்கிற, நீ சொன்ன பிளேஸ்க்கு நான் வந்துட்டேன், நீ எங்கே இருக்கிற, எதுக்காக எனக்கு வர சொன்னேன், உனக்கு இப்போ என்ன வேணுங்கிற மாதிரி சுகாவோட டேடு இந்த மாதிரி கேட்டான். இந்த பிளேஸுக்கு கிம்மு தான் வர வச்சுட்டுருப்பாரு. அந்த மூமெண்ட்டில் கிம்மு கரெக்டாக நம்ம ஜங்குக்கோட டேடு முன்னாடி என்ட்ராகி, இங்கே பாரு, நம்ம 2 பேரும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருக்க முடியல, ஸ்டார்டிங்கில் நம்ம எனிமிஸாகவே இருந்துட்டோம், எனிமிஸாகவே இருப்போம், அதை பற்றி எனக்கு ஒரு கவலையும் இல்லை, எனக்கு சன்னோட ஹாப்பினஸ் தான் எப்போதுமே இம்பார்ட்டன்ட். என் சன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நான் ஹவுஸ் அரெஸ்ட்டில் தான் லாக் பண்ணி விளாட்டேன். ஆனால் பட் அவனோட ஃபேஸில் அப்போ கூட நான் ஹாப்பினஸை கொண்டு வர நிறைய ஒர்க் பண்ணுவேன். ஆனால் இப்போ கொஞ்சம் டேஸாகவே என்னோடய சன்னோட ஃபேஸில் ஹாப்பினஸ் இல்லை. அதுக்கு ரீசன் என்னங்கிறது நான் சொல்லாமலே உனக்கு தெரியும். நானே டைரெக்டாக அவங்ககிட்ட பேசுகிறேன். உனக்கு என்ன வேணும்? இப்போ என்கிட்ட இருக்கிற மற்ற ப்ராப்பர்ட்டிஸ், இந்த கம்பெனிஸ், அதையெல்லாம் உனக்கு வேணும்ல தானே? எல்லாமே டேயோட நேமில் தான் சேஞ்ச் ஆகிருக்குது. நீ உன் ஃபேமிலி பர்சன்ஸ் கூட சேர்ந்து சும்மா நார்மலாக எங்ககிட்ட டேயை மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி கேட்டால் மட்டும் போதும். நான் டேயை மேரேஜ் பண்ணி கொடுத்த அடுத்த செகண்டே டேயோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அப்புறம் ஜங்குக்கு பார்ட்னர்ஷிப் ஆகிரும். ஏன்னா நான் அந்த மாதிரி தான் ப்ராப்பர்ட்டிஸை மட்டுமே சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். டேயோட ஹஸ்பண்டுக்கும் அந்த ப்ராப்பர்ட்டிஸில் மொட்டை ரைட்ஸுமே இருக்குது. இந்த மாதிரி நீ எதுக்காக ரிவெஞ்ச் எடுக்கணும்னு திங்க் பண்ணியும் அந்த ரிவெஞ்சை வேணால் நீ வச்சுக்கோ. ஆனால் பட் அந்த ரிவெஞ்சிலையும் எனக்கு மட்டும் பேனை கொடுத்தா போட்டும், டேயை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி கிம் இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு அப்படியே ஜங்குக்கோட டேடு கொஞ்சம் வில்லத்தனமாக சிரிக்கிறாரு. இந்த மாதிரி சிரித்தான். எங்கே பாரு, உனக்கு எதுவும் ப்ராப்ளம்னா நீ என்னை மட்டும் ரிவெஞ்ச் எடு, என் டேயோட லைஃப்பில் எந்த ப்ராப்ளமும் பண்ணாத. நீ சொன்ன மாதிரி எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே ஜங்குக்கு அதில் பார்ட்னர் மாதிரி ஆகிடுமா. நான் அந்த மாதிரி தான் எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் டேயோட நேமில். அதனால நீ இந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் எனக்கு பண்ணுங்கிற மாதிரி சொல்லவும் கிம்மு கரெக்டாக நம்ம சுகாவோட டேடு ஹக் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு கிம்மு கொஞ்சம் ஷாக்கானா. நான் பிஸ்னஸ்ங்கிற மாதிரி அந்த டாப்பிக்கில் மட்டும்தான் திங்க் பண்ணேன். என்னோடய சன்ஸ் எனக்கு
உன் சன் மேலே நீ எந்த லவ்வுக்கு லவ் வச்சுருக்கியோ அதை விட பல மடங்காக நான் ஏன் சன்ஸ் மேலே லவ் வச்சுருக்கேன். பட் என்ன விளாண்டுட்டுக்கப்புறம் நான் சொல்கிறத அவங்க 2 பேருமே கேட்குறது கிடையாது. அவங்களுக்கு தோன்றத அப்படியே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன என்னோட கம்பெனி ஒர்க் எல்லாத்தையும் யாராவது ஒழுங்காக ரன் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் அது நடக்கவே இல்லை. சுகா மாஃபியா ஒர்க்குங்கிற மாதிரி மாஃபியா ஒர்க்கில் இன்வால்வ் ஆகிட்டான். ஹயாங் என்ன வழியோ அதே வழி தான் இந்த ஜங்குக்குங்கிற மாதிரி அவனுமே நைஃபு கன்ஸுன்னு தூக்கிக்கிட்டு சுகாவை ஃபாலோ பண்ணபடி அவன் கம்பெனி வேண்டானுங்கிற மாதிரி வெளியே போயிட்டான். எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல. நம்பர் 1 பிளேஸில் இருந்த நான் நம்பர் 2 பிளேஸ்க்கு வந்த மூமெண்ட் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஒவ்வொரு பிளேஸ்லேயும் என்னை எல்லா பர்சன்ஸும் இன்சல்ட் பண்ண மூமெண்ட்டு தான், தேர்ட் பர்சன்ட் இன்சல்ட் பண்ண மூமெண்ட்டில் தான் எனக்கு ஓம் மேலே வெறுப்பு வந்துச்சு. ஆனால் எனக்கும் இந்த மூமெண்ட் பிடிக்கல. எனக்கு நீ எனிமையாக வேணாவே இருந்துட்டு போ. ஆனால் என் ஜங்குக் பாவம், என் ஜங்குக்கும் ரொம்ப சேடாக பெயினாக தான் இருக்கிறான். நீ சொன்னதை நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நானே என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சேர்ந்து வந்துட்டு டேக்கும் ஜங்குக்கான மேரேஜை பற்றி உன்னோட ஹவுஸில் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி கிம் இந்த மாதிரி பேசுகிறது கேட்டு ஜங்குக்கள் டாட் இந்த மாதிரி பேசுகிறது கேட்டு கிம் ஒரு மாதிரி ஷாக் ஆகி ஒரு மாதிரி ஹாப்பி ஆகுறாங்க. இப்படி ஹாப்பியானா இந்த மொத்த மூமெண்ட்டையுமே சுகா ஃபுல்லாக நோட் பண்ணிடுவார்.